ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் சொல்லும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, இது மாதிரி இதுவும் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னோடனே, அவளோட ஃப்ரெண்டு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னோடனே, என்ன மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 2 மந்த் ஆகிட்டுருக்கு. ஒன்று நம்ம பக்கத்தில் இருந்து ஒன்றும் வரலை, எல்லாமே ரொம்ப தூரமாக இருக்கவாசி. சரி ஒரு பொண்ணுங்கிறதுனால நான் சரி பார்த்துக்கிட்டு கொடுப்போம் அப்படிங்கிறனால யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, பையன் என்ன பண்ணுறாங்கன்னா, பையனுக்கு தான் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சுல, அவன் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னோடனே, சரி சரி அவர் உங்கள் ஹஸ்பண்ட்? ஆமாம், அவரும் தான் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, உன் பொண்ணை வேணால் என் பையனுக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே கேட்டுட்டாங்க. கேட்டோன்னே அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன சொல்கிற கலா இது மாதிரி அப்படின்னோடனே, இல்லை எனக்கு பார்த்தோன்னே பொண்ணு பிடிச்சிடுச்சு. நம்ம தெரியாத இடத்துல போய் ஒரு சம்மந்தம் பண்ணி இப்போ போய் பார்த்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு இது வர்றதுக்கு நீ உன் பொண்ணையும் எனக்கு கொடுத்துட்டேன்னா, நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் தான், முன்ன பின்ன தெரியும் நம்மளுக்கு, ஊரில் எல்லோரும் பழக்க வழக்கம் நம்மளுக்கு சொந்தக்காரவங்க தான். என் ஹஸ்பண்டுக்கும் உன் வீட்டுக்காரையெல்லாம் முன்னாடியே தெரியும். அப்படிங்கிறப்போ என் பையனும் வேலை பார்க்குறான் நல்ல கம்பெனியில், மாதம் ஒரு 70,000 சம்பாதிக்கிறான். இது சொந்த வீடு தான், பொண்ணை தான் உனக்கு தெரியும், கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவள் பெங்களூரில் இருக்கிறா. அப்படிங்கிறப்போ நான் உனக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது, எல்லாமே எங்கள் வீட்டில் உனக்கு ஓரளவு தெரிஞ்ச விஷயம் தானே, நாங்கள் புதுசாக பழக்க வழக்கம் கிடையாதுல்ல, உனக்கு பழைய தெரிஞ்சவங்க தானே அப்படின்னோடனே, சரி சரி நம்ம எனக்கு தெரிஞ்சவங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மனசு கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னோடனே, என்ன மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி இல்லை நம்ம பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இது பண்ணிக்க தேவையில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு ஜாதக பொருத்தம் எல்லாம் இருக்கான்னு பார்ப்போம், பார்த்துட்டு நீ ஒரு நாள் வீட்டுக்கு வா, வீட்டுக்கு முறைப்படி பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மேற்கொண்டு பேசுவோம் அப்படின்னோடனே, சரி சரி நம்ம பார்த்துட்டு பேசுவோம், எதாக இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஜாதகம் பார்த்துட்டு அவங்களே ஃபோன் பண்ணாங்க, பொருத்தம் இருக்குது, நாங்கள் பொண்ணு வீடு நாளைக்கு பார்க்க வரட்டுமா, வெள்ளிக்கிழமையாக இருக்குது, நல்ல நாளாகவும் இருக்குது, என் ஹஸ்பண்டும் வந்துட்டார் ஊர்லேருந்து, நான் அழைச்சிட்டு பார்க்க வரட்டுமான்னொன்னே, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் அண்ணன் எல்லாருமே சம்மதிச்சாங்க. அண்ணன் சொன்னார், ரொம்ப வசதியானவங்களாக இருக்கிறாங்களே, செய்கிறது நிறைய எதிர்பார்ப்பாங்களோ அப்படின்னோடனே, நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதப்பா, தங்கச்சிக்கு செய்கிறத பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணை எப்படி கட்டி கொடுக்குறதுன்னு எங்கள் அம்மா ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு வீடு பார்க்க வந்தாங்க. பொண்ணு வீடு பார்க்க பூ வச்சுட்டு ஒரு நகை மட்டும், மோதிரம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மோதிரத்தையும் அப்போயே 2 பேரும் மாற்றிக்கிற மாதிரி அவங்களே 2 மோதிரமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க, 2 பேருக்கும் மாற்றி விடுற மாதிரி, கல்யாணத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போக்கி நிச்சயதார்த்தம்லாம் பண்ண வேண்டாம், மோதிரம் மாத்திரத்தோடு இருக்கட்டும், ஒரு 6 மாதம், ஏன்னா பையனுக்கும் வேலை இப்போ பெங்களூரில் போட போகிறாங்க. அவன் ஒரு 3-4 மந்த்து போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு தான் திருப்பி மறுபடியும் இங்கே வருவான். அப்போ தான் இல்லைன்னா இடையில கல்யாணம் ஆகி போனோன்னா 2 பேர் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவனை இது பண்ணி இப்போதைக்கு ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கட்டும், பேசிக்கட்டும், அவங்க ஃபோனில் பேசிக்கட்டும், ஒருத்தர் புரிஞ்சுக்கட்டும், கொஞ்சம் ஒரு 6 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, சரி எங்கள் அம்மாவுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பொண்ணு கொஞ்சம் வேலை பார்த்துருவா, அதோட நம்மளும் இடத்த விற்கிறதுக்காக மாமா கிட்ட மறுநாளே இவங்க பேசிட்டு போகணுன்னு சொன்னோன்னே, மாமாவும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் வாங்குறவர் இருக்கார், அது நம்ம ரெடி பண்ணோன்னா ஒரு மாதத்துலேயே விற்றுடலாம் அப்படின்னோடனே, அப்புறம் முடிவு பண்ணிட்டாங்க, சரி ஓகே இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டும் ஃபோன் பண்ணி, இது மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் டி, நீ சொன்னதுனால தான் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க, வேண்டான்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் இப்போ அவர் இன்னும் அடுத்த ஒரு 10 நாள்லேயே வராரு, என்னோடய லவரும் வந்ததுக்கப்புறம் அவரும் பேசிடுவார், எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னோடனே, அப்புறம் நான் நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னோன்னா, ரொம்ப சந்தோஷம், அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி தான், இருந்தாலும் நான் லவ் பண்ணதுனால அவங்கள ஏமாற்றக்கூடாதுல்ல, நம்ம ஒருத்தவங்கள
நான் ஏமாற்றக்கூடாதுங்கிறதுனால தான் நான் உண்மையை சொல்லிட்டேன். இல்லைன்னா அவங்க நல்ல வசதி தான். நான் இப்போ லவ் பண்ணவரோட அவங்க நல்ல ஜாபில் தான் இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல பையனும் கூட. அவங்க அம்மாவும் நல்ல ஒரு டைப்பாக தான் தெரியுறாங்க அப்படின்னோன்னே, சரி சரி ஓகே ரொம்ப சந்தோஷம். நான் இடையில ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிவிட்டு அப்புறம் வச்சுட்டா ஃபோனை. அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து நாங்கள் ஃபோனில் பேச ஆரம்பித்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சு. ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அம்மா ஊருக்கு கிளம்பி போனாங்க இடத்த விற்கிறதுக்கு பண்ணுறதுக்கு. அம்மா விற்க போகிறோன்னு தெரிஞ்சோடனே அண்ணன் வந்து மனசு கேட்கல. அண்ணன் சொல்லிட்டான், இது மாதிரி வந்து அதெல்லாம் ஒன்று இடத்தையெல்லாம் விற்க வேணாம்மா, நான் தானே 40,000 சம்பளம் வாங்குகிறேன், லோன் போட்டுக்கலாம், லோன் போட்டால் ஒரு 5 லட்ச ரூபா போட்டுக்கலாம், ஒரு மாதம் ஒரு 5,000 தானே, 2-3 வருஷம் கட்டிட்டு நான் வேலையை பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், பண்ணுறேன் செய்கிறேன், அதெல்லாம் இடத்தையெல்லாம் விற்க வேணாம், இப்போ இருக்கிற ரேட்டோட இன்னும் ஒரு 5-6 வருஷம் முடிஞ்சுன்னா நல்ல ரேட்டில் விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் என்கிட்ட சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சோகமாகவே உட்காந்துருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு அவங்க வந்து அண்ணியை பற்றியும் அவங்க வீட்டை பற்றியும் தான் எதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் உடனே சொன்னேன், ஏம்மா நீங்கள் வந்து அதெல்லாம் யோசிக்கிறீங்க, தேவையில்லாமல் அதெல்லாம் யோசிக்காதீங்கம்மா, என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், இல்லைப்பா நான் யோசிக்கலாம் இல்லைப்பா, இருந்தாலும் வந்து எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சில கவலைகள் இருக்க தானப்பா செய்யுது அப்படின்னோடனே, ஏம்மா நீ அதெல்லாம் பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க, இல்லை நம்ம புள்ள வந்து இத்தனை வருஷம் 2 வருஷம் இங்கே போய் இருந்து அவங்களுக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது, அந்த பொண்ணுக்கு சமைக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் நீ வந்து வேலை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க, வேலைக்கு போயிட்டு வந்து அந்த பொண்ணு நைட்டு 7-8 மணிக்கு தானே வருது, அதுக்குள்ளே பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து 4 மணிக்கு வந்துட்டுனா நீ தானே பார்த்துக்கிறது பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்த இத்தனை வருஷமாக 2 வருஷமாக, அதை கூட அந்த பொண்ணு நினச்சி பார்க்கல பாரு. அவங்க அம்மா சொன்னதை மனசில் எதையோ வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு பாட்டுக்கு கோவப்படுது செய்யுது பாருப்பா அப்படின்னோடனே, என்னம்மா பண்ணுறது, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களம்மா, எல்லா நேரத்துலேயும் நம்ம அண்ணனை நம்ம குறை சொல்ல முடியாது, அவர் என் மேலே பாசமாக தான் இருக்கார், அவர் எதாக இருந்தாலும் வந்து வாங்கிக்கோ, எது எது எனக்கு எடுக்க போனாலும் அவருக்கு எந்த ஒரு பொருள் வாங்க போனாலும் எனக்கும் அதில் ஒன்று வாங்கிட்டு வருவார், எந்த விஷயமா இருந்தாலும் சாப்பிட்றது எதுவுமே வந்து அவர் எனக்குன்னு குறை வைக்க மாட்டார், உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது, அப்பா மாதிரி தான் அவரும், நான் அவரை எந்த விதத்துலையும் குறை சொல்ல மாட்டேன். இவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாதும்மா, நானும் 2 வருஷமாக இருந்தேன், அவங்க அம்மா என்ன வந்து சொன்னாங்களோ என்ன அவங்க மனசில் பட்டுச்சோ தெரியல, அதை நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஏன் நீங்கள் இப்படி இது பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து அதெல்லாம் நம்ம கேட்டு நியாயப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாதும்மா, நம்ம போய் கேட்டோன்னா அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியும், அண்ணனுக்கு தெரிஞ்சோன்னா நீ ஏன் இப்படிலாம் பண்ண, அண்ணனும் வந்து அவர் வேலை முடிச்சுட்டு நைட்டு 9 மணி 10 மணிக்கு தான் வராரு, காலையில் போகிறவர், அவர் வந்து வந்து தூங்கிட்டு மறுநாள் சாப்பிட்றது இப்படி தான் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவர் ஃப்ரீயாக இருக்கார், அப்படி இருக்கிற ஒரு டயத்தில் வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது, நாளைக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என் தம்பியை நீ தான் வந்து எனக்குன்னு அனுப்பிட்டேன்னு அண்ணன் ஒரு ஏதாச்சும் ஒரு சண்டையோ பிரச்சனையோ வர்றப்போ அண்ணன் கேட்கும், அதுக்கு வந்து இவர் என்ன சொல்வாருன்னா அவங்க சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து நீ அதை மனசில் வச்சுட்டு தான் என்கிட்ட கோவமாக பேசுறியான்னு இவங்க ஒரு பக்கம் பேசுவாங்க. இப்போ நல்லா வந்து அவங்க லோன்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க, அண்ணன் வந்து இன்னும் லோன் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷம் இருக்குது, 10 வருஷத்தில் அண்ணன் ஓரளவு இப்போ ஓரளவு கொண்டுட்டு வந்துட்டார், முடிச்சு 6 வருஷமோ 7 வருஷமோ முடிச்சிட்டாரு, இன்னும் ஒரு 3 வருஷம் தான் இருக்குது, அது வரைக்கும் அண்ணியோட இது இல்லைனாலும் அண்ணன் கட்டிடுவோம், இப்போ 20,000ங்கிறது ஒரு இது இல்லை, இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி நல்ல லைஃப் போயிட்டுருக்கப்ப நம்மளால் வந்து அது எதுவும் ஆகக்கூடாதுமா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதெல்லாம் வந்து இனிமேல் நம்ம எதுவும் அதை பற்றி பேசிக்க வேணாம்மா, இதை பற்றி நீ அண்ணன்கிட்ட எதுவும் என்றைக்கும் இதை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்கக்கூடாது, இப்போ எதுவுமே தெரியக்கூடாது அண்ணனுக்கு அப்படின்னோடனே, சரி சரிப்பா நான் எதுவும் சொல்ல, இருந்தாலும் நீ இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போய் நம்ம எல்லாத்தையும் பழகிக்கணும்தாம்மா, நானே முதல்ல கவலை தான் பட்டேன், ஒரு 2-3 நாள் எனக்கும் கஷ்டமாக தாம்மா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து நான் என்ன யோசித்தேன்னா நம்ம யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாம்மா எனக்கு தோணுது, அதனால் நீ கவலைப்பட வேண்டாம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் நீ ஒன்றும் கவலைப்பட்டு மனசை போட்டு நீ குழப்பிக்காதம்மா அப்படின்னோடனே, சரி சரிப்பா, இருந்தாலும் அப்பா மனசுக்குள்ளேயும் கவலை இருக்குது தெரியுமா உனக்கு இல்லையா, அவருமே வந்து இது மாதிரி நம்ம மருமக பிள்ளைய இந்த மாதிரி பண்ணியிருக்கே பேசியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ கவலைப்பட்டுறாருப்பா, ஆனால் வந்து வெளியில் அவர் சொல்கிறது கிடையாது, ஏன் அப்படின்னா நம்ம அவர் வந்து கவலைப்படுறாருன்னு வெளில தெரிஞ்சு நம்ம மனசு கவலைப்படுவோம் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் வந்து கவலைப்பட்டுக்கிடாமல் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னோடனே, சரி சரிம்மா நீ அதை விட்டு நம்ம வந்து மற்ற வேலையை பார்ப்போம், நான் இப்போ தான் என் ஃப்ரெண்டுகிட்ட அடித்து பேசினேன், இங்கே உள்ளவன்ட்ட ஹாஸ்டலுக்கு வந்து நம்மளோட ப்ரூஃப் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு மெயிலில் அனுப்புனா கூட போதுமா, இது மாதிரி ஊரில் இருந்துட்டு அவன் பேசிக்கிறேன்னு சொல்கிறான், அவனும் அந்த ஹாஸ்டலில் தான் 4 வருஷமாக இருக்கான்,
அவன் பேசிக்கிறேன்னு சொல்கிறான். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் பற்றி யோசிக்காத. போகிறப்ப மட்டும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன்னா அதை வச்சுக்கிட்டு ஈவினிங்கில் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு. நீ தேவைப்படுறத வாங்கிக்கப்பா, காசுக்கெல்லாம் நீ பார்க்காத. 5000 செலவுக்கு போனாலும் இன்னும் 2000 3000 நீ செலவு பண்ணிக்க. இங்கே எங்களுக்கெல்லாம் பணம் அனுப்புனா நாங்கள் வந்து இங்கே விவசாயத்தில் வர்றது ஆடெல்லாம் வளர்க்குறோம், அதை வச்சுட்டு நாங்கள் பார்த்துக்குவோம். நீ நாளைக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணோன்னா நாளைக்கு உனக்கு கொஞ்சம் சேஃப்டி இருக்கணும் அப்படின்னா. ஆமாம்மா, எனக்கு என்ன யோசனை இருக்குன்னா, நம்ம இப்போ இந்த ஓட்டு வீடாக இருக்கிறத கொஞ்சம் நம்ம இது பண்ணிட்டு கூட நம்ம மாடி வீடாக நம்ம ஆக்கிக்கலாம். வெளியிலலாம் வீடு வாங்குறதுக்கு நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வெளியூர்ல எல்லாம் வீடு வாங்கி போட்டாலும் என்ன கொஞ்சம் வருஷத்துக்கு இருப்பாருந்தா நம்ம சொந்த ஊரில் வந்து நமக்குன்னு நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு வீடு, அப்புறம் நாங்களுமே வந்து ஒரு எங்களுக்குன்னு ஒரு காலம் வர்றப்ப நாங்கள் வந்து இருக்கணும் பண்ணணும் செய்யணும்னா ஒரு வீடு, சொந்த வீடு இருக்கணுமா அப்படின்னோடனே. அதுவும் உண்மைப்பா, நானே அதான் சொல்ல நினச்சேன். அண்ணன் இங்கே வீடு வாங்கிட்டான், நம்ம இப்போ எல்லாருமே கேட்குறாங்க. இங்கே இப்போ நம்ம தெருவில் எல்லாருமே வந்து மாடி வீடு எல்லாருமே முக்கால்வாசி பேர் கட்டிட்டாங்க. ஒரு சில பேர் தான் வந்து ஓட்டு வீடு கூரை வீடு இருக்குது. எனக்கும் வந்து நம்ம ஒரு இருந்த இடத்துல வந்து ஒரு மாடி வீடு கட்டணும் தான்ப்பா ஆசை. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் என்னோடய சம்பளத்தில் தான் ஓரளவு சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு 2 வருஷமாக வந்து ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கிட்ட சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு லோனை போட்டுக்குவோம், லோனை போட்டு நம்ம கட்டுவோம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்ன மாதிரி.